தேன் மாதிரி சீரக குழம்பு. வீட்ல காய்கறி இல்ல, இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்ப இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் சுட சுட சாதத்துல கொஞ்சமா நெய்யை போட்டு இந்த குழம்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். எங்க வீட்ல இந்த குழம்பு செய்யும் பொழுதெல்லாம் எங்க அம்மா ஒரு ஹேஷ்டேக் போடுவாங்க, தேன் மாதிரி சீரக குழம்புன்னு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல கொஞ்சமா சீரகம் போட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு, தாளிப்பு வடகம், பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணணும். இந்த குழம்பு மிளகாய் தூள் இன்னைக்கு நான் 2ல இருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்றேன். உங்க காரம் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்க. தண்ணி ஆட் பண்ணும்போது மொத்தமா ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஆட் பண்ணி நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா புளி தண்ணியை ஊத்தி அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. பச்சை வாடகை போனதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு ஆட் பண்ணுங்க. வெல்லத்தை ஸ்கிப் பண்ணாதீங்க, அதுதான் நமக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்க போகுது. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற சீரகத்தை நல்லா பொடி பண்ணி அந்த பொடியும் இது கூட ஆட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதாங்க. மணக்க மணக்க தேனாட்டம் சீரக குழம்பு தயார். சாப்பிடலாமா?